இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களுக்கு அவரோட கணவரான கார்த்திக் பிரீஃப் கேஸ் ஒன்று கொடுத்திருக்காரு அப்படின்னும் அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருந்துச்சு. கார்த்திக் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட கல்யாணம் கமலஹாசன் சார் முன்னிலையில் ரொம்பவே கிராண்டாக அண்ட் ரொம்பவே எல்லாரும் திரும்பி பார்க்குற வகையில் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு கல்யாணம் முடிஞ்ச கையோடையே அவங்க ரெண்டு பேரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சிக்கே கலந்துக்கிட்டாங்க. அதில் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே பேரண்ட்ஸ் ஆக போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரசிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் கணவரான கார்த்திக் அவர்கள் அவங்களுக்கு பிரீஃப் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுவும் டைரெக்டாக கொடுக்கல, அவரோட ரூமில் வச்சுருந்துருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு கார்த்திக் அவர்கள் தான் மறந்துட்டு போயிட்டாரோ, இதில் என்ன இருக்குன்னு தெரியலையே, எதுவும் இம்பார்ட்டன்ட் இருந்தால் அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் இருந்தது அவங்க அம்மாவோட வளைகாப்பு ஃபோட்டோஸ், அவங்க அம்மா பிரியங்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வளைகாப்பு ஃபோட்டோஸ், அண்ட் அப்போ ரோபோ சங்கர் சார் இருந்த ஃபோட்டோஸ், அண்ட் அவங்க குழந்தையா இருந்தப்போ இருந்த ஃபோட்டோஸ், அவங்க படிப்படியாக வச்சிருந்த பேபி ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையுமே அந்த ஒரு இதில் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபோட்டோஸுமே இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ பேபியோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட பார்த்துட்டு அதை அவர் எடுத்து வச்சிருந்திருக்காரு. அண்ட் அதோட சேர்த்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வச்சிருந்திருக்காரு. இந்த ஒரு பிரீஃப் கேஸை இந்திரஜா அவர்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் கால் பண்ணி இந்த சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணியிருக்காரு. அதாவது அக்கா தான் இதை என்கிட்ட கொடுத்தாங்க, அண்ட் இதெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரி இருக்க நேரத்தில் பார்க்கும்போது உனக்குமே இதோட வேல்யூ புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இதை பத்திரமா வச்சுருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டோட பேர்த்தோட பேபி ஃபோட்டோஸையுமே நான் அதில் வச்சுருக்கேன். அண்ட் அந்த ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட இதில் இருக்குது. அதோட சேர்த்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத கால் பண்ணி ரிவீல் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பினஸ் ஆனாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் கண்ணீர் விட்டு அழுகவுமே செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை சீசன் 1லேருந்து சீசன் 7 வரைக்கும் தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தார். சீசன் 8ல் தான் இருக்க மாட்டேன் அப்படின்னும் எனக்கு பதிலாக வேறொரு நபர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். மேலும் இந்த சீசனை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். அவரோட அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் இதை யார் பண்ண போகிறா, யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கேள்வி பெருசாக எழுந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் இந்த ஷோவை அடுத்து கண்டினியூ பண்ண போகிறது பிரபல நடிகரான விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்படிங்கிறே தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட இதை பற்றி பேசிட்டாங்களாமா. அவருமே இப்போதைக்கு இருக்க கால் ஷீட்லாம் பார்த்துட்டு நான் டைம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. விஜய் சேதுபதி அவர்களோட டேட் இஷ்யூ மட்டும்தான் இருக்குது. அது சால்வ் ஆகிருச்சுன்னா அவர் தான் சீசன் 8 தொகுத்து வழங்க போகிறாரு. உண்மையாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அவர் மிகப்பெரிய அளவில் கோவப்பட்டு நம்ம பார்த்ததில் கோவப்பட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மக்களோட வேவ் லென்த் பிடிச்சி அவர் பேசுவார்னு நான் நினைக்கிறேன். இவர் தொகுத்து வழங்குறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை வேறு யாரும் தொகுத்து வழங்கினா நல்லாயிருக்குமா, உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.